எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SASS பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ SASSனா என்ன, SASS எதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் SASஸோட ப்ராக்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே A to Z எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வெப் ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் வெப் ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது நீங்கள் நெட்டில் பார்க்குற மாதிரி சிம்பிளாக ஒரு வெப் பேஜ்லாம் இருக்க போது கிடையாது. ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு லேண்டிங் பேஜ். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா HTML யூஸ் பண்ணியிருப்போம், CSS யூஸ் பண்ணியிருப்போம், அண்ட் இன்ட்ராக்ஷனுக்காக JavaScript யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எந்த ஃப்ரேம்வொர்க்கும் யூஸ் பண்ணல. லைக் பூட்ஸ்ட்ராப்பாக இருக்கட்டும், இல்லை டெய்ல்வினாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலை. ஃப்ரம் ஸ்க்ராட்ச், அதாவது HTML, CSS அண்ட் JavaScript அதெல்லாமே வந்து எந்த ஒரு ஃப்ரேம்வொர்க்கும் இல்லாமல் பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் சொல்கிறதோட நீங்களே வந்து பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம இதான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான வெப்பேஜ் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஓட்டிட்டு இருக்குது. ஸோ ஒன்று நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம லேஅவுட் படி பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளோட ஹெட்டர். ஸோ nav barன்னு கால் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனர். ஓகேவா? ஸோ நம்ம ஹெட்டரில் பார்க்கலாம். ஸோ ஹெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லெஃப்ட்டில் வந்து ஒரு வெப் டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப் நேம் வச்சுருக்கோம். ஆக்சுவலி இதுக்கான இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து நம்மளோட வெப் டிசைனுக்கான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு வெப் டிசைன் பண்ணலாம், ஸோ ப்ராக்டிக்கலாக அட்லீஸ்ட் யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஆஸ் அ ப்ராஜெக்டாக. ஸோ வெப் டிசைன் சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ வெப் டிசைன் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் இந்த வெப்சைட்குள்ளே இருக்கணும். ஓகே, அது மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட்டிங் இருக்குது. அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்குது, தமிழ்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ரெட்டு வருது அண்ட் அப்படியே வந்து வேறு கலர் மாறிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டில் வந்து அதுக்கான nav பாஸ் இருக்குது. ஓகே, nav லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் இது nav லிங்க்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது கிட்டே கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக் கலர் வந்து மாறுது பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த கர்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியாது, பட் கண்டிப்பாக அது மாறுது. நீங்கள் டிசேபிள் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது மாறும். ஓகேவா? அண்ட் கான்டெக்ஸ்ட் பேஜை வந்து நான் அப்படியே கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா ஸ்டேட் மாறுது பாருங்கள். ஸோ நான் வேணால் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஜூம் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜூம் பண்ணும்போது எதுவுமே வந்து உடையலை. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்குது நம்மளோட வெப்பேஜ். ஸோ பெருசானாலும் சரி இல்லை சின்னதானாலும் சரி. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெக்ஸ்ட் லெஃப்ட்டில் போயிடுச்சு, ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் போயிடுச்சு. ஓகே, ஸோ எனிவே நம்ம வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல, பட் ஒரு குயிக்காக நம்ம பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நார்மலாக போயிட்டு இருக்கலாம். ஸோ ரீசெட். ஸோ இப்போ வந்து நார்மலான ஸ்க்ரீனில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு நம்மளோட பேனர் படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்வி ரெக்டாங்கிளாக ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ரெக்டாங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அனிமேட் ஆகிட்டே இருக்குது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ஹார்ட் இருக்குது, அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா டாட் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, அண்ட் அது மாதிரி சில பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகே, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் அனிமேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சம்வாட் ஒரு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் வச்சுருக்கோம், பேராகிராஃப் வச்சுருக்கோம். அண்ட் தமிழ் தெரியறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக ஒரு கலர் பேட்டல் வச்சுருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளீட் டிசைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து சிம்பிள் அண்ட் மாடர்ன். ஸோ மாடர்ன் டிசைன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மாடர்ன் டிசைன் அப்படின்னா கச்சமுச்சான்னு இருக்காது. ஓகேங்களா? எதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமோ அது மாதிரி தான் நம்ம பில்ட் பண்ணுவோம் மாடர்ன் டிசைனில். ஸோ அது மாதிரி தான் நம்ம இந்த சைட்லேயும் பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வச்சுருக்கோம். இந்த 2 பட்டனும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ ஆக்ஷன் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹோர் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஸ்டேட் மாறுது பாருங்கள். இதை நான் சொல்கிறேன் ஆக்ஷன் சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் லேர்ன் மோர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கிளிக் பண்ணல, நான் ஹோர் கொண்டு போனாவே போனோம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கலர் கோட் காமிக்குது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி. ஸோ நம்ம வந்து இது வந்து லேண்டிங் பேஜ் வந்து UI மட்டும் இல்லாமல் UX-ஆகவும் பில்ட் பண்ணியிருக்கோம். UX அப்படின்னா யூஸ் எக்ஸ்பீரியன்ஸாகவும் பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ். ஓகே, ஸோ இந்த இமேஜ் ஆக்சுவலி நம்ம வந்து நெட்டில் எடுத்திருக்கோம். ஸோ இது நம்ம எப்படி எடுக்கிறது, இந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம எப்படி எடுக்குது, அதுவும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுவும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அண்ட் இந்த வெப்பேஜ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து SPA நம்ம கால் பண்ணுவோம். SPA அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அபவுட் பேஜ் கிளிக் பண்ணும்போது நியூவாக ஒரு அப்டேட் பேஜ் வராது. ஓகேங்களா? இந்த வெப்சைட்கான எல்லா கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பேஜ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அப்படியே பண்ணேன் அப்படின்னா எல்லாமே இதுலேயே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து அபவுட் பேஜுக்குள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அபவுட் பேஜுக்குள்ள வந்துச்சு. ஓகே, ஸோ அபவுட் பேஜில் வந்து நம்ம சம் லெஃப்ட்டில் வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், அண்ட் ரைட்டில் வந்து கண்டென்ட் வச்சுருக்கோம். அண்ட் இப்போ நான் வந்து
இங்கே கொண்டு போகும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அபவுட்டில் வந்து அந்த ஸ்டேட் வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ கலர் அங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, அண்ட் இப்போ ரோட் மேப் போகணும்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் டடா, இங்கே பார்த்தீங்களா ஸ்மூத் அனிமேஷனில் வந்து ரோட் மேப் வந்துச்சு. இப்போ நான் வந்து ஹோம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா வந்து உங்களுக்கு வந்து ரஃப்பாக போகாது, ஒரு ஸ்மூத்தான அனிமேஷனில் போகும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எதனால போகுது அப்படின்னா ஜாஸ்தி மூலியமாக தான் போகுது. ஓகேவா? ஸோ ரோட் மேப் திருப்பி நான் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் மேப். அண்ட் இதில் நம்ம வந்து என் மவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தது வந்து கலராக மாறிடுச்சு. ஓகே, அண்ட் கலர் மட்டும் மாறாமல் உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷனும் இருக்குது பாருங்க, சுவிட்சே இருக்குது பாருங்கள், பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே, நான் கொண்டு போகும்போது மாறுது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து சேம் கலர் கிடையாதுங்க, இது வந்து HTMLக்கு ஒரு கலரு, CSSக்கு ஒரு கலரு, அண்ட் JavaScript பார்த்தீங்கன்னா வேறு கலர் மாறுது. ஓகே, ஸோ இது பார்க்க வந்து கொஞ்சம் ஈஸியாக நல்லா இருக்குமா, ஐ மீன் ஈஸியாக இருக்குமா தான் இருக்கும் உங்களுக்கு பண்ண. பட் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் ஓகே இதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஓகேவா? அண்ட் ஈவன் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்களா, இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட். ஸோ இது கிரேடியன்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக நிறைய இதில் சொல்லித்தர மாட்டாங்க. பட் நம்ம இந்த கோர்ஸில் வந்து இதுவும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் கோர்சஸ் போகிறோம். ஸோ கிளிக். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் டிசைன் தமிழில் வந்து நம்ம ஸோ ஃபார் 3 கோர்ஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு போகுது. ஓகேவா? பட் இதுதான் டிசைன். ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு வாட்டி நான் ஹூர் பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட பேக்ரவுண்டில் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஷேடோ இருக்குது. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் அது ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு UXங்க அது. ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்து நம்ம வந்து கார்டு மாதிரி இருக்கா. ஸோ நீங்கள் நினைப்பீங்க இது வந்து பூட்ஸ்ட்ராப்பில் உள்ள கார்டு நினைப்பீங்க. இல்லை, நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப்பே இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலை. கம்ப்ளீட்டாக பியூராக உள்ள HTML, CSSனால் CSS கிடையாது, SAS வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பட் CSS தான் அவுட்புட்டாக உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா JavaScript தான் இன்ட்ராக்ஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ஃபைனலாக கீழே வந்தீங்க அப்படின்னா கான்டெக்ட் பேஜ். ஸோ இந்த கான்டெக்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்க. பட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வேலிடேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ HTML5 வேலிடேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் சரி பண்ணும்போது அதுக்கான ஸ்டேட் மாறணும். ஸோ அதுவும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோவில் அதே மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் கீழே வந்து சோஷியல் லிங்க்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஹூர் பண்ணும்போது அதோட ஸ்டேட் கலர் மாறுது. சூப்பர். ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட்டான ஒரு வெப் லேண்டிங் பேஜ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்சிவாக இருக்கா ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், இன்ஸ்பெக்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து மொபைல் வியூவில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மொபைலில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மொபைலில் எல்லில் வந்து கிளிக் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேஜுமே வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், மெனுஸ் வருது. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே போய்க்கலாம். பட் நம்ம அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணல. இப்போதைக்கு ஜஸ்ட் UI தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெப்பில் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, ஈவன் நீங்கள் அனிமேஷனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அனிமேஷன் வந்துச்சு. ஓகே, ஸோ கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து உங்களை இந்த வந்து டெவலப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க மொபைல் ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் பார்க்க நல்லா சூப்பராக. ஓகே, ஸோ எல்லாமே உங்களை ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க, அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ எங்கே வேணால் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜுக்குள்ளே போய்க்கலாம். ஓகேவா? ஸோ எனிவே இது சில விஷயங்கள் வந்து வாண்டடாகவே நாங்கள் அதை டெவலப் பண்ணல. ஸோ ரீசன் எதுக்கு அப்படின்னா நாங்கள் மோஸ்ட் எல்லா கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அசைன்மெண்ட்டாக நீங்களே அது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க்கில் வந்து உங்களுக்கே தரோம், நீங்களே முடிச்சுட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க உங்களோட சைட்டில். ஓகே, ஃபைன். ஸோ ஐ திங்க் நம்ம மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நேவ் பார் இங்கே மேலே இருக்கா, நம்ம கொண்டு வரும்போது பார்த்தீங்களா அனிமேஷனில் ஆட்டோமேட்டிக் கீழே வந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா JavaScript. ஓகே, ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் இதற்கான சஜஷன்ஸ் இல்லை இது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் ஃபியூச்சர் நம்ம இதில் கொண்டு வரலாம் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிளாக ஒரு ஹாபியாக பில்ட் பண்ணது தான் அது. ஸோ மேபி யாருக்காச்சும் வெப் டிசைன் கற்றுக்கணும், தமிழில் கற்றுக்கணும், ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் அவங்க கற்றுக்கலாம். அது மாதிரி தான். ஓகே, லாகின் பேஜோ அது மாதிரிலாம் இருக்க போது கிடையாது. சிம்பிளி ஒரு வெப்சைட் மாதிரி தாங்க இருக்க போகுது. ஓகே, ஃபைன். ஸோ இது எப்படி பில்ட் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைன். ஸோ இது பில்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக யோசிங்களேன். நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கற்றுக்கணும், ஜாப் வேணும். பட் ஜாப் இருந்தாலுமே நீங்கள் வந்து இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் காமிக்கணும் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண இந்த ப்ராஜெக்டை வந்து நெட்டில் வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். ஓகே, டிப்ளாய் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வச்சு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஸோ ரிக்ரூட்டர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட காமிச்சிக்கலாம்.
ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்க போது ஒன்றா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ சீரிஸில் என்னென்னலாம் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ CSS Preprocessor என்ன சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் எதுக்கு நம்ம வந்து SASS வந்து யூஸ் பண்ணணும் அதுவும் நம்ம பார்க்கலாம். அண்ட் SASS யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் அதை பற்றி பார்க்கலாம். அப்புறமா SASஸும் CSSக்கான டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் பார்க்கலாம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு என்விரான்மெண்ட் செட்டப்லேருந்து அதை நீங்கள் எப்படி நம்ம வந்து நெட்டில் டிப்ளாய் பண்ணுறது டெவலப் பண்ணி அதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம். அண்ட் நீங்களும் அதை பார்த்து கற்றுக்க போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸில் உள்ள வீடியோஸில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே அந்த பர்டிகுலர் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டீம்லேருந்து கரெக்டாக அந்த டைம்ஸ் நான் பார்த்து ஓகே ஏதாவது டவுட் இருக்குது ஸோ உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் வந்து பொறுமையாக ஒன்றுனா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுனா பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிக்கிறது மேட்ரு கிடையாது. பார்த்துட்டு அந்த நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பார்க்க முக்கியம் இல்லை, ப்ராக்டிக்கல் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, அதை நீங்கள் சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்கில் வளர்த்துக்கணும். ஓகே, ஸோ ஏதாச்சும் நீங்கள் இந்த ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதோட நீங்கள் வந்து டிஸ்கார்ட் இல்லை நம்ம டெலிகிராமில் இருக்கும், ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக கேட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராம்லையும் விட்டுட்டேன் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் இருக்கும் நம்ம. ஓகே, எது தான் இல்லை எல்லாத்துலேயும் இருக்கும் நம்ம. ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் ஏதாச்சும் இதை கேளுங்க, நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் குட் லக் அண்ட் ஃபியூச்சரில் பார்க்கலாம். பாய்.